வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ரசம் வைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். ரசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வைக்க போகிறோம். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் இல்லை அரை ஸ்பூன், பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு காஞ்ச மிளகாய். இதை வச்சு நம்ம முதல்ல மிக்சியில் ரசப்பொடி இல்லாதால நுணுக்கி வச்சுக்கலாம். முதல்ல மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 5-6 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம். இதை நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ரசப்பொடி இல்லாதால இதை அரைச்சி வச்சுக்கலாம், ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசத்துக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசத்தில் நிறைய வகை இருக்குது. இந்த குப்பி கோமாளியில் கூட பச்சை புளி ரசம்னு ஒன்று வைக்கிறாங்க. எல்லாம் பச்சையாகவே போட்டு வைக்கிறாங்க. கிராமங்கள்லாம் அப்படி தான் செய்வாங்களாம். இந்த மாதிரி ரசத்தில் நிறைய வகை, பைனாப்பிள் ரசம் இருக்குது, தக்காளி ரசம் இருக்குது, புளி ரசம் இருக்குது, இஞ்சி ரசம் இருக்குது, புதினா ரசம் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இது நம்ம எப்பயுமே வைக்கிற வெரைட்டி. எல்லா வீட்லேயும் சாதாரணமாக ரசம் வைக்கிறதுனா ஜென்ரலாக ரசம் அப்படி தான் வைப்பாங்க. அந்த வெரைட்டி தான் இது நம்ம வைக்கிறோம். இது நல்லா மருத்துவ வேல்யூ நிறைஞ்சது. தனியாலாம் போடுறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியா, பூண்டு எல்லாம் போடுறோம். ரசம் வந்து ஒரு மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச ஒரு சூப் மாதிரின்னு சொல்லலாம். இந்தியன் சூப் இது. ரசத்தில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ரொம்ப நல்லது ரசம். சாப்பிட்டோன்னே செரிக்கிறதுக்கு தான் எப்பயுமே ரசம் வைக்கிறோம். தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டுடுவோம். அந்த தக்காளி ஃப்ளேவர் பிடிக்குன்னா நம்ம 3 தக்காளி போட்டுக்கலாம், 2 தக்காளி போட்டுக்கலாம், 4 தக்காளி போட்டுக்கலாம். நல்லது, வெயிலில் ஹீட்டையும் குறைக்கும். தக்காளி நிறையா சேர்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இல்லை தேவையான அளவு நம்ம உப்பு போட்டோன்னு தாளிக்கணும், அவ்வளோதான். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டோம். இந்த கல் உப்பு போட்டுட்டு கரைக்கும் போது எல்லாம் நல்லா கரைஞ்சி விடும். தக்காளி, புளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா வந்துடும். கொத்தமல்லியில், புளியில், தக்காளியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்துட்டு, உப்பு கரெக்டாக தான் இருக்கும். பத்தலை ரசம் தாளிச்சாச்சு. இதை நுரைச்சிட்டு வந்தோன்னே இறக்கிட்டோம்னா நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரசம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் போக்குங்க. ரெடி ஆகிடுச்சு ரசம். ரசம் தானேன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு சமையலில் நம்ம கற்றுக்கிறதே ரசம்தான். முதல்ல கற்றுக்கணும். அருமையான ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.